என்கிட்ட மாங்கிக்கு ஷரிங்கான் இல்ல. இந்த கண்ணை வச்சுட்டு கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. உன்னோட அடுத்த கண்ணையும் நான் இப்ப எடுக்க போறேன். உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். எப்படி உன்னால என் சுகுயோமிய உடைக்க முடிஞ்சது? நான் சொன்ன மாதிரி நீ உன் கண்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் என்னோட வெறுப்ப வச்ச இந்த இல்யூஷனை ரியாலிட்டியா மாத்துவேன். நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு எதிராக பயன்படுத்தி காட்டுறேன் பாரு. நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு எதிராக பயன்படுத்தி காட்டுறேன் பாரு. ஹிட்டாச்சியை எந்த சைகையையும் செய்ய விடாம அவன் தடுக்கிறான். அந்த கடைசி ஷூரிக்கன் வேலை செஞ்சிருச்சேன். என்னால இதை நம்ப முடியல. என்னது? இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஹிட்டாச்சியால சர்வ சாதாரணமா தப்பிக்க முடியும். ஃபயர் ஸ்டைல், ஃபயர்பால் ஜூட்சு. அது உன்னோட பலத்தை உறிஞ்சி எடுத்துருச்சு போல. எனக்கு தெரிஞ்ச இதுதான் என் கடைசி ஜூட்சுவா இருக்கும். ஷாரிங்கனால உன்னோட சக்கர லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால வளர்றத நிறுத்த. உன்னை பார்க்கும் போதே உனக்குள்ள இருந்த சக்கரம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். ஒரோச்சிமாரு ஸ்டைல் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை பயன்படுத்தி என்னோட அமித்ராசுல இருந்து தப்பிச்சிருக்க. ஆயிடுச்சு. அந்த கடைசி ஃபயர் ஸ்டைல் ஜுட்சு தாக்குதலுக்கு சரியான பர்த்திகம் இல்லாம உனக்குள்ள இவ்வளவு தூரம் வந்திருப்பேன்னு நினைக்கிறியா? இது சரி தாச்சி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் யாருன்னு காமிக்கிறேன். ஆகாயத்துல இருக்கிற லைட் நீங்க கீழே கொண்டு வரும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பவரை ஒன்ன நோக்கி செலுத்துறது மட்டும்தான். இந்த ஜூட்சு பேரு கிரீன். இடி சத்தம் வரும்போது உன் கதை முடிஞ்சிடும். எவ்வளவு பவர்! இது மட்டும் இல்லாம இருந்திருந்தா அப்பவே நான் செத்திருப்பேன். உன்னோட பலம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. சாஸ்கே, இப்ப என்னோட டர்ன். என்னோட கடைசி ஆயுதம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். சுசானோவா? ஆமா, இதுவும் ஒரு ஜுட்சு தான். சுகுயோமியும் அமித்ராசுவும் என்னைக்கு என் கண்கள்ல வந்துச்சோ அன்னைக்குதான் இந்த ஜுட்சுவும் வந்துச்சு. சாஸ்கே, உன் ஜுட்சுவோட சக்தி அவ்வளவுதானா? இன்னும் உன்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்துற கடைசி வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கோ. உண்மையான சம்பவமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. என்னாச்சு உனக்கு? உன்னோட சக்கரா தீர்ந்து போனதால என்ன பண்றதுன்னு தெரியலையா? என்ன? அத பாக்குறதுக்கு ஒரோச்சிமாருவோட 8 ஹெடட் சர்பன்ட் ஜுட்சு மாதிரி இருக்கு.
வந்துச்சு. அவ்வளவுதான். இதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்து கிடைக்க போகுது. அதனால இப்படி ஒரு சின்ன அட்டாக் மூலமா நான் சொல்லு சாஸ்கே, அடுத்து நீ என்ன பண்ண போற? இந்த வாள் அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது டோட்சுகா பிளேடு தானே இட்டாச்சி. இவ்வளவு நேரம் இதை உனக்குள்ளதான் வச்சிருந்தியா? அதோட பவர் கொடூரமா இருக்கு. கதை முடிஞ்சது சாஸ்கே. இதுக்கப்புறம் உன்னோட கண்கள் எனக்கு தான் சொந்தம். இப்ப நான் அதை சந்தோஷமா எடுத்துக்க போறேன்.